அடுத்ததான் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இந்த ரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் தெரியுது, லோன் அமௌண்ட், அப்புறம் வந்து இஎம்ஐ அமௌண்ட் தெரியும், இன்ட்ரெஸ்ட் வந்து ருபீஸ்ல தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த ரேட் அப்படிங்கிற ஃபார்முலா. அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபினான்ஷியலில் போயிட்டு அதே மாதிரி ரேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என் பெர் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎம்டி அப்படிங்கிறது வந்து இஎம்ஐ வேல்யூ, அதாவது பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறோங்கிறதுக்கானது. நெக்ஸ்ட் பிவி அப்படிங்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு காட்டும். 1% அப்படின்னு இருக்குது. இது நம்ம வந்து மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டூ 12ன்னு போடுறோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், ஸோ அதனால் 12 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8% வந்துருச்சு. இது நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட ஃபங்க்ஷன் கூட ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தெரியும், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியுது, இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம்.